पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ओम योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्ताम् संजीवयत्यखिल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणध्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதை விஸ்வரூப தரிசனம் பார்த்து முடிச்சு பாகவதத்தில் இருக்கக்கூடிய விஸ்வரூப தரிசனத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், விசுவலைசேஷன் பண்றதுல 2 விதம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பிரம்மாண்டத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த பிரம்மாண்டத்தை ஒரு சின்ன விக்கிரகத்துல பார்க்கறதுன்னு ஒண்ணு, சின்ன விக்கிரகத்துல பார்க்கறத பிரம்மாண்டத்துல பார்க்கறதுன்னு ஒண்ணு. இப்படி பார்க்கும்போது ஒரு பூரண திருஷ்டி வந்துடும். இதை நம்ம தேகத்துல பார்க்குறோம் அப்படின்னா விஸ்வனை விராட்டில் பார்க்கறது, விராட்டை பார்த்தீங்கன்னா விஸ்வன்ல பார்க்கறது. இதுக்கான மெத்தேடு தான் இந்த மெத்தேட். அப்போ நம்ம கீதால என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, பிரம்மாண்டத்தை பார்த்துருக்கோம், விஸ்வரூபத்தை. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணார், சதுர்புஜத்தை காட்டினார், சௌமியமான ரூபத்தை காட்டினார். அப்ப விஸ்வரூபம் தான் சுருங்கும் போது பார்த்தீங்கன்னா சதுர்புஜ ரூபமா நம்ம பூஜைக்காக, நம்ம தியானத்துக்காக வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவாமியோட ஏதாவது ஒரு சின்ன ரூபத்தை வச்சுக்கிட்டு கூட நம்ம என்ன பண்ண முடியும், உபாசனையை பார்த்தீங்கன்னா பண்ண முடியும். ஆனா விசுவலைசேஷன் பண்றது என்ன அப்படின்னு இந்த பாகவதத்துல பார்த்தீங்கன்னா சொல்லிப்பட்டிருக்கு. இது எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னும் போது 2வது ஸ்கந்தம், 2வது ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல சுகமுனிவர் பார்த்தீங்கன்னா பரீட்சித்துக்கு உபதேசம் பண்றாரு. இப்ப நம்ம பெரிய மகான்கள் எல்லாத்தையும், பக்தர்கள் அப்படின்னு நம்ம சொன்ன பக்த மகான்கள் எல்லாத்தையும் மரண காலம் எப்படி இருந்துச்சுன்னு எங்கேயாவது நம்ம தேடி பார்த்துருக்கோமா, அவங்க எப்படி மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கறதே இல்லை. என்ன பண்ணோம், அவங்க விவகாரங்கள்ல என்னெல்லாம் பண்ணாங்களோ, ஒரு பக்தி பாடல், எதையாவது பக்தி பண்ணது எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். மரண தருவாயில ஒவ்வொருத்தரும் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிராணனை வியோகம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ லேட்டஸ்டா நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளா இருக்கிறதுலாம் கொஞ்சம் பேர்லாம் இருக்கு, யூடியூப்லாம் நீங்க நிறைய பார்க்கலாம். நம்ம ரமண பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முக்த புருஷரா இருந்தார். எப்படி அவருடைய பிராண வியோகம் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் இப்ப நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா நிறைய பேரோட மகான்களோடது, பக்த மகான்களெல்லாம் காலம் கடந்து போனவங்களாச்சு, ரொம்ப காலமாச்சு. எப்படி முடிவுல பாத்தீங்கன்னா பிராணனை பாத்தீங்கன்னா எப்படி விட்டாங்க. வள்ளலார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜோதி ஸ்வரூபமா மறைஞ்சு போயிட்டாருன்னு நம்ம சொல்றோம். இன்னும் நமக்கு அதை பத்தி புரிதலே இன்னும் உண்டாகவே இல்லை. எது உண்மை, எது பொய், என்ன நடந்துச்சு ஒன்றும் தெரியாது. அப்ப நமக்கு என்ன தெரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரண காலத்துல ஒரு பக்தன் என்ன மாதிரி பகவானோட ஐக்கியத்தை அடைஞ்சிருப்பான்றது நம்ம யாருக்கும் தெரியாது. அப்ப அதுக்கு பிரமாணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரமாணம் பாத்தீங்கன்னா இது மாதிரி ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் இதிகாசத்துல என்ன சொல்லியிருக்கோ அதுதான் பிரமாணம். அதனால நானும் பக்தி பண்ணேன், கோயிலுக்கு போனேன், புளியோதரையை சாப்பிட்டேன், விபூதியை பூசிக்கிட்டேன், அங்க இங்க கோயிலுக்கு போய் ஊர் சுத்திட்டு வந்தேன், எனக்கும் பாத்தீங்கன்னா பகவான் பாத்தீங்கன்னா முக்கிய கொடுத்துருவார், சாயுஜ்யத்தை கொடுத்துருவார்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது பொய்யானது. அந்த பக்தி இல்லை. பக்தின்றதே பாத்தீங்கன்னா யோகத்தோடு கூடிய பக்தி தான் உபாசனம்னு பேரு. அதுதான் சாயுஜ்ய பதவியை, நமக்கு பிரம்மலோக பதவியை கொடுக்கும். திரும்ப இந்த லோகத்துக்கு வரமாட்டோம். இதுல பாத்தீங்கன்னா எதுக்காக பாகவதத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமன்வயம் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல பாத்தீங்கன்னா சமன்வய அத்தியாயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப எதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரியேஷனை பத்தி பேசும்போது சாந்தோக்கிய உபனிஷத்து என்ன பண்ணும், சாந்தோக்கிய உபனிஷத்துல சொல்லும் போது கிரியேஷனை பத்தி பேசும்போது திருவித்கரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு.
மூன்று பூத்தங்களை வச்சுக்கிட்டு அக்னி, வாயு, ஆகாசம், இந்த மூணு பூத்தங்கள், இந்த மூன்று பூத்தங்களை வச்சுக்கிட்டே கிரியேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் சொல்லி முடிச்சிருக்கோம். இதே தைத்திரியத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பஞ்சபூத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மன ஆகாச சம்பூத்தகன்னு ஆரம்பிச்சு 5 பூத்தங்களை சொல்லி இந்த கிரியேஷனை சொல்லும். இதுக்கு பேர் பஞ்சீகரணம் அப்படின்னு பேர். அப்போ ஒரு உபனிஷத்துல பஞ்சீகரணம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு உபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரிவித்கரணம்னு 3 பூத்தங்களை வச்சு சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி வந்து கூட குறைய இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி பண்றது சாமி, அதை என்ன பண்றது, எது சரின்னு எடுத்துக்கிறது அப்படின்னா எல்லாம் சரிதான், சமன்வயம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரம்மசூத்திரத்துல நியமம் பண்ணப்பட்டிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 5க்குள்ளதான 3 அடங்கும். அப்ப பஞ்சபூத்தங்களுக்குள்ளார 3 பூத்தங்களை அடைக்கிறணும். அப்ப எந்த இடத்துல திரிவித்கரணம் 3 பூத்தங்களை வச்சு சொல்லப்பட்டிருக்கோ அந்த இடத்துல வேற இடத்துல இருக்கிற 2 பூத்தங்களை கொண்டு வந்து ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா பூரணமாயிடும், உங்களுக்கு பஞ்சபூத்த சிருஷ்டி கிளியர் ஆயிடும். அப்ப எந்த இடத்துலயாவது முன்னாடி பின்னாடி சேர்க்காம நடுவுல மட்டும் கொஞ்சம் இருக்கு அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்து முன்னாடி பக்கத்தை கொஞ்சம் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணணும், பின்னாடி எங்க இருந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணணும்னு நியமம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல ஒரு அத்தியாயம் ஃபுல்லா இதை பத்தி பேச்சு வரும். ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கு வந்து முக்கியமான குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிட்டு பிட்டா அங்கங்க துண்டு துண்டா சொன்னோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா இதாகாது. அப்ப பூரணமா வந்து பாத்தீங்கன்னா சமன்வயம் பண்ணி சொல்லும் போதுதான் கர்த்தவிய மோகம் நம்ம என்ன பண்ணணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தெளிவாகும். அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாகவதத்தை எடுத்திருக்கிறதோட தாற்பயம் வந்து பாத்தீங்கன்னா அதுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவத்கீதையில விஸ்வரூப தரிசனத்துக்கு முன்னாடி என்ன சொல்லணுமோ அது வந்து பாத்தீங்கன்னா சொல்லாம விடுபட்டிருக்கு. எத்தனை ஸ்லோகங்கள் சொல்லாம விடுபட்டிருக்கு? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா 23வது சுகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 24வது ஸ்லோகத்துல தான், 23, 24வது ஸ்லோகத்துல தான் இதே ஆரம்பிக்கிற விஸ்வரூபத்தை பகவானோட தாரணையை பத்தியே ஆரம்பிக்கிற. அப்ப 22 ஸ்லோகங்கள் வரைக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 22 ஸ்லோகங்கள் வரைக்கும் இந்த விராட் உபாசனையை பண்றதுக்கான பேஸ் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லித்தராரு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. நான் பக்தி பண்றேன் அப்படின்னு படிச்சுட்டு விஸ்வரூப தரிசனத்தை பாராயணம் பண்ணினீங்கன்னாலாம் ஒன்றும் நடக்காது சார். பாராயணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. அப்ப என்ன பண்ணணும்? தியானம் பண்ணணும். அதுக்காகத்தான் விராட் ரூபத்தை வர்ணனை பண்ணப்படுது. இதுல நேத்து நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேத்து வந்து பாத்தீங்கன்னா 15 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். 15வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா 8வது சாப்டர்ல இருக்கிறது. அந்த காலே து புருஷ ஆகதே கதசாத்வசஹ சிந்தியாத் அசங்க சஸ்திரேன ஸ்பிருகாம் தேகேனு ஏ சதம். நேற்று அதான் லாஸ்ட் ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த காலம் வரும்போது என்ன பண்ணணும்? புருஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆகதே கதசாத்வசஹ, ஒரு மனிதனுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிவு காலம் வரும்போது, நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன், மற்றவங்களை காட்டிலும் யாரு உபாசனை ஓங்கார உபாசனையும் பிராண உபாசனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, இப்ப யூடியூப்ல கூட போய் பாருங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா சித்தாசிரமம் அப்படின்னு நம்ம கேரளால இருக்கிற அவங்க பிராணாயாமத்தை தான் பிரதானமா வச்சிருக்காங்க. சித்தாசிரமம் சிவானந்த பரமஹம்சர் அப்படின்னு அவங்களோட மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பிராணாயாமத்தை மட்டும் பண்ணுவாங்க. நல்ல வெரைட்டியா ஓங்காரத்தை வச்சுக்கிட்டு ஓங்காரமும் பிராணாயாமமும் தான் பண்றாங்க. ஆனா வைதிகம் இல்லை. நல்ல பிராக்டிஸ் இருக்கும், ஆனா வந்து பாத்தீங்கன்னா வைதிகம் இல்லை. ஆனா நல்ல பிராக்டிஸ். ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 8-10 மணி நேரத்துக்கு மேலேயே உட்கார்றவங்க இருக்காங்க. நாதத்தை வந்து பாத்தீங்கன்னா அதிகமான நாதானுசந்தானம் நல்லா பண்ணுவாங்க. அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய சாதுக்கள் மரணத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் மரணம் அடைய போறேன்னு அவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிடும். ஏன்னா பிராணன் தானே போகுது. இந்த பிராணன் இந்த தேகத்துல இருந்து போகும்போது இந்த பிராணனை வந்து வருஷ காலங்களா நீங்க வந்து உபாசனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிராணன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெமோ கொடுத்துரும். சுவாமி நான் வந்து உங்க தேகத்துல இருந்து கிளம்பி போறேன் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கேதம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும், மெசேஜ் வந்துடும். வந்ததுக்கு பிறகு அந்த காலே து புருஷ ஆகதே கதசாத்வசக என்ன பண்ணணும்? எந்த ஒரு பயம் இல்லாமல் பயப்பட மாட்டான்.
பிராணனை உபாசனை பண்றவனுக்கு பயம் இருக்காது. ஏன் அப்படின்னா பிராணனுக்கு பயம் இல்லை. தேகத்துக்கு மனசுக்கெல்லாம் பயம் இருக்கும், ஐயோ பிராணன் போயிடுமோ அப்படின்னு. ஆனா பாத்தீங்கன்னா பிராணனையே உபாசிக்கிறவனுக்கு பாத்தீங்கன்னா பயம் இருக்காது. அந்த பிராணன் யாரு? நம்ம இடத்துல விஷ்ணு பகவான் தான். ஏகோ பிராணோ ஏகோ தேவதா பிராணோ தேவதா, ஒரே தேவதை தான், பிராண தேவதை தான். அதான் ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்றது. அப்ப ஹிரண்ய கர்ப்பரை பாத்தீங்கன்னா கெட்டியா பிடிச்சவனுக்கு மரண பயம் இருக்குமா அப்படின்னா மரண பயம் இருக்காது. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பயப்படாதவனா. சிந்தியாத் அப்படின்னா வெட்ட வேண்டும். எதை வெட்ட வேண்டும்? அசங்க சஸ்திரேன. அசங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பற்றுதலின்மையினால், டிட்டாச்மெண்ட் அப்படின்ற ஒரு வாளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? ஸ்பிருகாம் தேகே, தேகத்துல இருக்க ஸ்பிருகையை பாத்தீங்கன்னா ஆசை பற்றுதல் தேகத்துல இருக்கும். இந்த தேகத்தை விட்டு பிராணன் கிளம்புறதுக்கு பயந்துக்கிட்டு இதை பிடிச்சுக்கிட்டே நிற்கும். ஏன்னா காலமா இது இந்த தேகம் நான் நம்ம பிடிச்சிருக்கோம்ல. அப்ப மரண காலத்திலையும் இந்த தேகத்தை விடாம இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? நான் இந்த தேகம் இல்லை, நான் பகவானை பிராப்தி பண்ணணும், நான் இந்த தேகம் இல்லை அப்படின்னு தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு, கூடவே பாத்தீங்கன்னா அணு ஏச்சதம், மேலும் பாத்தீங்கன்னா இந்த தேகத்தை அனுசரிச்சு எந்த உறவுகள் எந்தெந்த தொடர்புகள் எல்லாம் உண்டாயிருக்கோ. என்னோட அப்பா அம்மாவிட்ட இருந்து இந்த தேகம் வந்துச்சு, அப்பா அம்மாவோட சம்பந்தம் இருக்கு, என்னோட மனைவியோட சம்பந்தம் இருக்கு, என்னோட குழந்தைங்களோட சம்பந்தம் இருக்கு, பேர குழந்தைங்களோட சம்பந்தம் இருக்கு, பெட் அனிமல்ஸோட சம்பந்தம் இருக்கு, நண்பர்களோட சம்பந்தம் இருக்கு, இந்த சொத்து பத்தோட சம்பந்தம் இருக்கு, வாகனத்தோட சம்பந்தம் இருக்கு. எதெல்லாம் சுத்தி இருக்கிற சம்பந்தம் இந்த தேகத்தை முன்னிட்டு வந்திருக்கோ, அந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை எப்படி நம்ம விடுறோமோ அதே மாதிரி இதெல்லாம் அனித்தியம், எனக்கு சுவாமியை அடையணும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த தேகத்தை அனுசரிச்சு இருக்கிற எல்லாத்தோட ஸ்பிருகையையும், ஸ்பிருகான ஆசை பற்றுதல் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சிந்தியாத், அசங்கமா வச்சிருக்கிற அந்த வாளால் வெட்டி எறிய வேண்டும். நேற்று பாடம் வந்தாச்சு. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார் சுகமகரிஷி 16வது ஸ்லோகம். இன்னைக்கு பாடம் 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். கிருஹாத் பிரவ்ரஜிதோ தீரஹ புண்யதீர்த்த ஜலாப்ளுதஹ சுச்சௌ விவிக்த ஆசீனஹ விதிவத் கல்பிதாசனீம் கிருஹாத் பிரவ்ரஜிதோ தீரஹ புண்யதீர்த்த ஜலாப்ளுதஹ சுச்சௌ விவிக்த ஆசீனஹ விதிவத் கல்பிதாசனீம். வீட்டுல இருந்தோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு கிராமிய தர்ம விவர்ஜிதா. அதுதான் இருக்கு. பார்த்தா இப்ப கம்பேர் பண்ண பாகவதத்துல யாரெல்லாம் இன்னும் மற்றதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, இல்ல அதுக்கெல்லாம் விபூதி பாதத்துல என்ன பார்த்தோமோ அதே மாதிரி யோக சூத்திர கிளாஸ்ல நம்ம எதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அஷ்டாங்க யோகத்தை பத்தி அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னா இப்ப நான் எடுத்துட்டு இருக்க பாகவதத்தெல்லாம் எடுத்து ஒன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கன்க்ளூஷன் வந்துடும். உங்களுக்கு தீர புருஷன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீரக அப்படின்னு பேர் வச்சிருக்கு, தைரியம் உள்ளவன். நம்ம சொல்றோம்ல பகவான் மேல நம்பிக்கை வந்துச்சுன்னா தைரியம் தன்னால வந்துடும். நமக்கு பக்தி பத்தல. பக்தி என்ன பண்ணும் அப்படின்னா பகவான் பார்த்துப்பார் அப்படின்ற ஒரு நிச்சயம் பாத்தீங்கன்னா வரணும். நான் செத்தாலும் பாத்தீங்க அப்படின்னா பகவான் பார்த்துப்பார், பகவான் கூட இருக்கார் அப்படின்னு ஒரு நிச்சயம், பக்தி. அதுதான் பக்தி, திட பக்தி. அந்த பக்தி வந்தவன் என்ன ஆகும்? தைரியத்தை உடையவனாயிருவான். தீரஹா, தைரியம் உடையவன் என்ன பண்ணணும்? கிரகாத்து பிரவ்ரஜிதோ, மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருந்து வெளில வரமாட்டேன்றோம். இந்த டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கான் தெரியுங்களா? உங்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க போன டாக்டர் எல்லாம் அவனுக்கு வருமானம் நீங்க தான், நீங்க இருந்தாதான் அவன் பொழப்பு நடக்கும். அதனால ஐயோ இது போயிடாதீங்க, இது இந்த மருந்து சாப்பிடணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்றோம்? ஐயோ நம்ம எங்கேயாவது போனோம்னா திருவண்ணாமலையில போய் இருந்தா எப்படி டாக்டர் ஃபெசிலிட்டியே இருக்காது, எங்கேயாவது கும்பகோணத்துல எங்கேயாவது பாத்தீங்கன்னா இருந்தா திருவையாறு கோயில் பக்கத்துல போனா டாக்டர் பக்கத்துல இருக்க மாட்டாரு, ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஸ்கேன் எல்லாம் பண்ண முடியாது, அர்ஜென்ட் அவசர ஆத்திரத்துக்கு ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் இருக்க மாட்டாங்களே அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? மெட்ரோபாலிட்டன் சிட்டிலேயே இருந்துட்டு இருக்கோம். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா கிரமமுக்தி அடையணும்னு ஆசைப்பட்டவன் என்ன பண்ணணும்? கிரகாத் பிரவிருஜிதோ,
வீட்டில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிவிராஜனா கிளம்பிடணும், வீட்டை விட்டு கிளம்பிடணும். கிளம்பி என்ன பண்ணணும் அப்படின்னா புண்ணிய தீர்த்த ஜலாப்ளுதா, புண்ணிய தீர்த்தங்கள்ல நல்லா நீராடி. நிறைய நதிக்கரைகள் இருக்கு. திருவையாறு போய் பாருங்களேன், எப்படி இருக்கு தெரியுங்களா? திருவையாறுக்கு முன்னாடியும் பின்னாடியும் அவுட்டர்ல ஊர் சின்ன ஊர் தான். கொஞ்சம் தள்ளி போயிட்டீங்க அப்படின்னா கும்பகோணம் ஃபுல்லா திருவாரூர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கு. நல்லா காவிரி கரையும் இதுவும் தாமிரபரணி கரை பக்கம் போனீங்க அப்படின்னா அவ்வளோ கோயில்கள் நீங்க போயிருக்க மாட்டீங்க. தாமிரபரணி கரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான கிலோமீட்டர். ஆனா கரைகள் 2 கரைகள்லயும் விஷ்ணு தலங்களும் சிவத்தலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. நவ திருப்பதி, நவ கைலாயம் எல்லாம் பெரிய பெரிய கோயிலா கட்டி வச்சிருக்காங்க. யாரும் இல்ல, நிறைய கோயில்கள் பக்கத்துல விசிராந்தியா இருக்கு. நல்ல தீர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயிலும் கஷேத்திரமும் தீர்த்தமும் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு மெதுவா என்ன பண்ணணும், நல்லா நித்தியம் காலையில சாயந்தரம் மத்தியானம் 3 காலத்திலே முங்கி முங்கி நல்ல நதியில வந்து தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணி புண்ணிய தீர்த்த ஜலாப்ளுதா, புண்ணிய தீர்த்தத்துல பைப்ல தண்ணி இல்லை, கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா குளோரினை கலந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுப்புறோம். அதை தண்ணியை நம்ம குளிச்சுக்கிட்டு இருக்கோம், பவித்திரமா பண்ணோம். அது நம்ம இதுல வேற ஹைஜீனிக்னு வேற ஃபீல் பண்றோம். ஐயோ ஜலம்லாம் ஹைஜீனிக் இல்லையா, தீர்த்தம் கங்கையில குளிச்சா என்ன வந்துருமோ, நோய் வந்துருமோ அப்படின்னு பயம். இதெல்லாம் டாக்டர் பண்ணி வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தரும் இந்த பிசியாலஜிஸ்ட் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா வெறும் காலோட நடக்காதீங்க கிரிவலம். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா கால் பிரச்சனையாயிடும். ஏகாதசி விரதம் சாப்பிடாம இருக்காதீங்க. சுகர் பேஷண்ட் இப்படி பண்ணுங்க, ஹார்ட் பேஷண்ட் இப்படி பண்ணுங்க. பக்தியே வராம பண்றதே இந்த டாக்டர்ஸ் தான். அந்த மெடிக்கல் சயின்ஸ் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுக்கிட்டு பக்தி சாஸ்திரத்துக்குள்ளார வந்துருங்க. பகவான் பார்த்துப்பார் அப்படின்ட்டு நல்ல தீர்த்தங்கள்ல 3 காலத்துல நல்லா முங்கி முங்கி குளிச்சுட்டு என்ன பண்ணணும், சுச்சௌ விவிக்தா, விவிக்த தேசத்துல. விவிக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கூட்டத்துல இருந்துகிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியுமா? ஃபேமிலிக்குள்ளார இருந்துகிட்டு ஒரு பக்கம் டிவி ஓடிக்கிட்டு இருக்கோம், ஒரு வீட்டுல பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை பேச்சு சத்தம் கேட்டுட்டு இருக்கோம். அப்படிலாம் இருந்து உபாசனை எல்லாம் பண்ண முடியாது. மரணத்துக்கு ப்ரிப்பேர் ஆகணும். எங்கேயோ போய் படிக்கிறாங்க. படிக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா விட்டுட்டு எங்கேயோ போய் படிக்கிறாங்க. ஜாபுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை விட்டுட்டு எங்கேயோ போய் ஜாபுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா உகாண்டால போய் வேலை செஞ்சார் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஏங்க இங்கிருந்து அங்க ஆப்பிரிக்காவுக்கு போனீங்க? அவர் வேற எல்லாம் சொல்றாரு. ஆப்பிரிக்கால போய் பணம் சம்பாதிக்கிறதுக்காக குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு என்னன்னா ரொம்ப கஷ்டம் சாமி, புது மனுஷங்களை ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க நிறைய காட்டுவாசிகள்லாம் இருப்பாங்க. மைன்ஸ்ல ஒர்க் பண்ணார். மைன்ஸ்ல போய் எங்கேயோ ஒர்க் பண்ணிக்கிட்டு மாமிசம் சாப்பிட முடியாது. ஆனா அங்க இருக்க உணவெல்லாம் மாமிசம் தான். அப்போ பார்த்து 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 வெறும் தக்காளியை சாப்பிட்டுலாம் ஜீவனம் பண்ணியிருக்கேன் சாமி, ஒரு நாள் ஃபுல்லாலாம் தக்காளியை சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்குவார். அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா ஜாபுக்காக போறோம். அப்ப மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னும் போது அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேணும் இல்லை? அப்ப ஏகாந்த வாசம்னா நீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏகாந்தம்னா ஒண்ணும் இல்லை. நல்ல சின்ன சின்ன கோயில்கள்லாம் கும்பகோணத்துல 1000 கோயில் இருக்கு. ஏதாவது ஒரு கோயில் பக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு நதி போயிட்டு இருக்கோம், காவிரியோ தாமிரபரணியோ ஏதோ ஒரு நதி போயிட்டு இருக்கோம். அந்த நதிக்கரையில உட்கார்ந்துக்கிட்டு பேசாம ஏகாந்தமா இருந்துகிட்டு சுச்சௌ தேசே, சுச்சௌ விவிக்த ஆசீனக, சுச்சௌ தேசம் நல்ல சுத்தமான இடம். விவிக்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விவிக்த தேசம் அப்படின்னா ஏகாந்தமான இடம். விவிக்தம்னா ஏகாந்தம், சுச்சம்னா சுத்தமான இடம். இந்த 2 இடத்துலையும் ஆசீனக, விதிவத்து கல்பித ஆசனே ஆசீனக. விதிவத்துனா யோக சாஸ்திரத்திலையும் பகவத்கீதையில 6வது சாப்டர்லையும் எந்த விதமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசனம் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த விதமான விதிப்படியான ஆசனங்களை அமைத்து கொண்டு அந்த ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டு, எப்படி ஆச்சாரியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது அத்தியாயத்துல ஆரம்பிக்கிறார். 6வது அத்தியாயத்துல வந்து 10-11 2 ஸ்லோகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா வந்துடும். 10-11 சொல்றார், யோகி இஞ்சீத சததம் ஆத்மானம் ரகசி ஸ்திதா. யோகம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? சதா காலமும் இஞ்சீத சததம் ஆத்மானம், ஒண்ணு ஆத்மாவோட நிர்குண ஆத்மாவோட இணையணும், சதா அகம்ஸ்புரணத்துல நிக்கணும். இல்ல அப்படின்னா அது முடியாதவங்க பிளான் பி என்னன்னு கேட்டீங்கன்னா சகுன ஈஸ்வர ரூபத்தோட மனசை இணைச்சுக்கிட்டே இருக்கணும். இஞ்சீத சததம், சதா காலமும் இந்த ஆத்மாவோட இந்த மனசை இணைச்சு சிந்தனையிலேயே தியானத்திலேயே இருக்கணும். எப்படி இருக்கணும்? ரகசிஸ்திதா, இங்க விவிக்தன்னு சொல்லப்பட்டிருக்கு.
இந்த விவிக்தன்ற சப்தத்துக்கு அர்த்தம் ஏகாந்தம்னு அர்த்தம். ஏகாந்தம்னு என்ன அர்த்தம்? ரகசியமா, நிறைய ரகசியமான இடத்துல உட்கார்ந்துட்டு ஏகாக்கி யதசித்தாத்மா நிராசீர அபரிக்கிரக. ஏகாக்கி அப்படின்னா தனிச்சவனா இருந்துகிட்டு. யோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தனிச்சு இருக்கணும், படிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கணும், மனனம் பண்றதுக்கு 2 பேர் இருக்கணும், தபஸ் பண்றதுக்கும் யோகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் இருக்கணும். தனிச்சவனா இருந்துகிட்டு மனசையும் இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி எதையும் எந்த பொருளையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் சேர்த்து கொள்ளாம. நமக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? நிறைய வசதிகள்லயே வாழ்ந்து பழகிட்டோம். இந்த சொபஸ்டிகேஷன் லைஃபை லீட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது இல்லைன்னா கஷ்டம் அப்படின்றத இது பண்ணிட்டோம். கொஞ்சம் கூட துணிய மாட்டேன்றோம். பயந்து போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் தண்ணி இல்லை அப்படின்னா ஆர்வ வாட்டர் இல்லைன்னா இன்னும் ஆயிடுமோ அப்படின்னு. ஒன்றும் ஆகாது. பகவான் தானே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வ வாட்டரை நம்மளை காப்பாற்றுது. பகவான் தானே காப்பாத்துறார். பிராரப்தத்தை அவர் தானே கொடுக்குறார். ஆர்வ வாட்டர் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஆகாதா? நார்மல் வாட்டர் குடிச்சு பழக மாட்டோமா? நமக்கு பயந்து கஷேத்திராடனம் பண்ணாவே எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் போகணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு ஈஸ்வரன் இருக்காருங்கிற பயம் இல்லாம தனிச்சவனா இருந்துகிட்டு அதிகம் பொருளை வச்சுக்காம, ஏன்னா மெயின்டெனன்ஸ் 0 ஆகணும். ரொம்ப சிம்பிளான ஒரு உணவு எடுத்துக்கணும். ஒரே ஒரு வேளை உணவு, சிம்பிளான எந்த விஷயங்களும் இல்லாம வெறும் ஒரு நல்ல வஸ்திரம், ஒரு 2 செட்டு வஸ்திரம் இருந்தா போதும். துவைச்சு போட்டு படுக்கிறதுக்கு ஒரு பாய் இருந்தா போதும். ஒரு பர்ணசாலையை அமைச்சுக்கிட்டு சிம்பிளா ஒரு ஜீவனத்தை வச்சுக்கிட்டு சுவாமியை முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சுச்சௌ தேசே 11வது ஸ்லோகம் 6:11 சொல்றது. சுச்சௌ தேசே இங்க சொல்லியிருக்கல, சுச்சௌ விவிக்த. சுச்சௌ தேசே அப்படின்னா சுத்தமான இடத்துல பிரதிஷ்டாபிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனக, தனக்கு உட்கார்றதுக்கு ஒரு ஆசனத்தை வச்சுக்கிறது. நிறைய பேருக்கு இன்னும் ஆசனமே இருக்காது இல்லை. ஒரு சாதகன் என்ன பண்ணணும், முதல்ல தான் உட்கார்றதுக்கு ஒரு ஆசனத்தை அமைச்சுக்கணும். ஒரு மரப்பலகையோ ஏதாவது பலகை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மணப்பலகை வச்சு அந்த மணப்பலகை எதில் பண்ணணும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நல்லா கரெக்டாக ஒரு ஹைட்டில் இரும்புலாம் ஏறாத மாதிரி நல்ல ஒரு ஆசனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நாத்தியுச்சிரிதம் நாத்தி நீச்சம். அந்த ஆசனம் எப்படி இருக்கணும்? அதிகமான ஹைட் இருந்தால் பயம் இருந்துகிட்டே இருக்கும், கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு. அதிக ஹைட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப கீழே இருந்துச்சுன்னா எறும்புலாம் சின்ன சின்ன ஜீவராசிகள்லாம் உங்க மேலே ஏறிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் இவ்வளோ ஹைட்டு வச்சுக்கணும். ஒரு 1/2 அடி, 6 இன்ச்சு, 4 இன்ச்சு இருந்தால் போதும் ஹைட்டு. அந்த பலகைக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இன்ச்சு ஹைட்டு 4 புஷ் வச்சுட்டீங்க அப்படின்னா என்ன ஆகிடும், இந்த பூமியிலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கணும். பிளாஸ்டிக் வைக்காதீங்க. பிளாஸ்டிக் வைக்காம மரத்திலேயே பண்ண சொல்லுங்க. ஆணியெல்லாம் அடிக்காமல், இரும்பு ஆணியெல்லாம் அடிக்காமல் என்ன பண்ணணும், மரத்திலேயே ரிவிட்டை தயார் பண்ணி மரத்திலேயே வச்சு பண்ணிக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, விதிவத்து சைல அஜின குஷோத்தரம் மாற்றி போட்டுக்கணும். ஆச்சாரியர் சொல்றதுல இருந்து முதல்ல தர்பப்பல் குஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா தர்பப்புல் ஆசனத்தை நல்லா வாங்கி கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா. நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்பப்புல் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நாங்களே தயார் பண்ணி ஆசனம் வச்சுருக்கோம். முன்னாடி நல்லா திக்காக வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக வச்சு நம்மளே கட்டணும் அப்படின்னா நல்ல ஒரு ஆசனத்தை நம்மளே தயார் பண்ணிடலாம். இந்த பூ பின்னுற மாதிரி, பூ கட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கட்டி வச்சுக்கலாம். நல்ல ஆசனம் தர்பப்புல் நிறைய இடத்துல நல்லாவே கிடைக்குது. கரெக்டாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளே தயார் பண்ணிக்கலாம். எவ்வளோ திக்னஸ் வேணுன்றது திக்னஸாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போட்டு அதுக்கு மேலே குஷத்துக்கு மேலே உத்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைனை என்ன அப்படின்னா அஜினன்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா தோல், மான் தோல் ஏதாவது. இப்போ கிடைக்காது மான் தோல்லாம், விட்டுருங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பளி ஏதாவது போட்டுருங்க. இப்போதைக்கு அதுதான் ப்ரிஸ்கிரைபல். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பளி கிடைக்குது, நல்லா சாஃப்டான ஒரு கம்பளி எடுத்து மேலே விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கம்பளி குத்தும். அதனால அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பட்டு வஸ்திரமோ இல்லை வந்து காட்டன் வஸ்திரமோ நல்ல வஸ்திரத்தை விரித்து தயார் பண்ணிக்கிறேன். ஆசனம் ரெடி ஆயிடுச்சு. ஆசனத்துல உட்கார்ந்து கொண்டு இங்க வந்துருங்க, விதிவத்து கல்பித்த ஆசனை பாகவதத்துல தான் சொல்லுது. கீதால சொல்லியிருக்கிறது தான் இங்க நம்ம எடுத்துக்கணும். அப்ப விட்டு போனதை எங்க எடுக்கணும்? ஒரு இடத்துல விட்டு போச்சு அப்படின்னா அதை வந்து பகவத்கீதையில இருந்தோ இல்லை யோக சாஸ்திரத்துல இருந்தோ எடுத்து அப்ளை பண்ணி ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் சமன்வயம்னு பேர். சொல்லியாச்சு. 16வது ஸ்லோகம் 17வது ஸ்லோகம் சொல்லுது. சுகமுனிவர் சொல்ற 17வது ஸ்லோகம். அப்யசேன் மனசா சுத்தம் திரிவிருத் பிரம்மாக்ஷரம் பரம்
மனோ யச்சேத் ஜிதஸ்வாசோ மனோ யச்சேத் ஜிதஸ்வாசோ பிரம்ம பீஜமவிஸ்மரன் பிரம்ம பீஜமவிஸ்மரன் அப்யசேன் மனசா சுத்தம் திரிவ்ருத் பிரம்மாக்ஷரம் பரம் மனோ யச்சேஜிதஸ்வாசோ பிரம்ம பீஜமவிஸ்மரன். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நான் சொல்றதெல்லாம், நான் எதெல்லாம் சொல்றேனோ அதுக்கெல்லாம் பிரமாணம் இருக்கு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். பிரமாணம் என்ன? அபியசேத் மனசா சுத்தம், சுத்தமான மனதினால். சுத்தமான மனசுனா என்னது? ராகத்வேஷத்தெல்லாம் விட்டுட்டு இந்த கீதையெல்லாம் படிக்கிறது மெதுவா மெதுவா சுத்திகரணம் பண்ணும். மெதுவா 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 இது எல்லாம் பொய், இதெல்லாம் பொய், நான் அடையிறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு ராகத்வேஷத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் 6 ரிப்புக்கள் இருக்காங்க, எதிரிகள். காமம் குரோதம் லோபம் இதெல்லாம் எதையும் ஆசைப்படாம எல்லாம் அனித்தியம் போகுது எல்லாம் விட்டுட்டு நம்ம போயிட போறோம், எனக்கு இது எதுவும் வேணாம். அதே மாதிரி இந்த பொருளை சேகரிக்கிறதுக்காக, இதை பாதுகாக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய கோபப்படுறோம் மற்றவங்கள்ட்ட. அந்த கோபத்தை விட்டுட்டு, பேராசையும் விட்டுட்டு, பிடிச்சு வைக்கணும்னு கஞ்சூஸ்தனத்தையும் விட்டுட்டு, இதை விட்டீங்கன்னாவே மோகம் போயிடும், மதம் போயிடும். எல்லாத்தையும் விட்டுட்டு யாரை பார்த்தும் பொறாமப்படாம, எல்லாம் சொப்பன மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு யாரை பார்த்தும் பொறாமப்படாம மனசு பார்த்தீங்கன்னா சுத்தமா வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபியசேத், அபியாசம் செய்ய வேண்டும். என்ன அபியாசம் பண்ணணும்? திரிவிருத் பிரம்மாட்சரம் பரம். 3 அக்ஷரம், அகார உகார மகாரம். திரிவிருத் அப்படின்றதுக்கு அர்த்தம் அகார உகார மகாரம் சொல்லக்கூடிய 3ஐயும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஏகாட்சரம். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. கீதால பாத்தீங்கன்னா 8:8 பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. ஓமித்யேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாம் அனுஸ்மரன் யப்ரயாதி தஜந்தேகம் சயாதி பரமாம் கதிம். 8:13. 8:8 எழுதிங்க, 8:13 எழுதிங்க. 8:13 இருக்கிறது இந்த ஸ்லோகம். ஓமித்யேகாட்சரம் பிரம்ம. ஓம் என்ற இந்த ஏகாட்சர பிரம்மத்தை தான் இங்க திரிவிருத் பிரம்மாட்சரம்னு சொல்லியிருக்கு. பரம், மேலானது, இந்த உலகத்திலேயே மேலானது பாத்தீங்கன்னா இந்த ஓங்கார அபியாசம் தான் மேலானதுன்னு கட்டோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏதத் ஆலம்பனம் சிரேஷ்டம் ஏதத் ஆலம்பனம் பரம் ஏதத் ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே. யம தர்மராஜா சொல்லும்போது சொல்றார், இந்த ஏகாட்சரம், இந்த ஓங்காரம் தான் பாத்தீங்கன்னா ஏதத் ஏவாட்சரம் பிரம்ம. இதுதான் மேலான பிரம்ம தத்துவம். இதுதான் பாத்தீங்கன்னா ஆலம்பனங்கள்லயே, ஆலம்பனம்னா பிடிப்பு, பற்றுகோல். இந்த உலகத்துல எதை பிடிச்சுக்கிட்டாலும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நிம்மதியை கொடுக்காது. அப்ப இருக்கிற ஆலம்பனத்திலேயே மிகவும் சிறந்தது, மிகவும் மேலானது பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரம். இதை எவன் அறிகின்றானோ அவன் பாத்தீங்கன்னா பிரம்மலோகத்தில் மகிமையை அடைகின்றான். சகுனமா அகார உக்கார மகாரத்தை பண்ணினீங்கன்னா சாயுஜ்ய பதவி கிடைச்சிரும், ஜீவன் முக்தி, அங்க போய் ஜீவன் முக்தி கிடைக்கும். இதே இங்கேயே அகார உக்கார மகாரத்தை லயம் பண்ணி சுரூபத்துல லயம் பண்ணி அமாத்திரையா துரியமா இங்கேயே நின்னோம்னா இங்கேயே பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைச்சிடும், ஜீவன் முக்தி. பரம்ச அபரம்ச எது ஓங்கார. பிரஷ்னோபனிஷத் சொல்லுது பரமும் அபரமும் ஓங்காரம் தான். ஓமித்யேவம் தியாயத ஆத்மானம். என்ன பண்ணணும்? அந்யாவாச்சா மிமிஞ்சத. முண்டக்கம் சொல்லுது எல்லா வாக்குகளையும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா பேசாம எல்லாம் எங்க பண்ணி எதுவும் நடக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு சதா மனசை பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஓங்காரத்திலேயே மனசை சதா நிக்க வைக்கணும். அதுக்கு பேர் அபியாசம் பேர். பிரணவம் ஹி ஈஸ்வரம் வித்யா சர்வசிய ஹிருதி சம்ஸ்கிதம். இந்த பிரணவம் தான் பாத்தீங்கன்னா பகவான். அந்த பகவான் எங்க இருக்காருன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலையும் இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா பிரணவத்தோடு பாத்தீங்கன்னா சதா காலமும் இந்த மனசை பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணணும். இணைச்சு வச்சு அபியாசம் பண்ணணும். ஓம் 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 ஓம்னு ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே. நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்னா காலையில கொஞ்சம் உட்காருங்க, சாயந்தரம் கொஞ்சம் உட்காருங்க. சமயம் இருக்கு அப்படின்னா 2வது கிளாஸ் முடிச்சதுக்கு பிறகு ஒரு மாத்தியானிக்கத்திலையும் உட்காருங்க. இல்லைன்னா 2 காலம் உட்காருங்க. இல்லை அப்படின்னா காலையிலேயே பாத்தீங்கன்னா உட்காருங்க, நல்லா உட்காருங்க. ஒரு 2 மணி நேரம் அபியாசத்தை மெதுவா கொண்டு வாங்க. இப்ப ஆரம்பிச்சாதான் அது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஒரு 7-8 மணி நேரத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். நல்ல ஸ்திரமா அபியாசத்தை பாத்தீங்கன்னா அபியசேத், அபியசேன் இருக்கு பிரிச்சோன்னா அபியசேத்.
இந்த பிரம்மாட்சரம் அப்படின்னு மேலான இந்த ஓங்காரத்தை அபியாசம் செய்யட்டும். அபியாசம்னா பிராக்டிஸ், தொடர்ந்து பண்றது. அபியாசத்துக்கு என்ன லட்சணம் இருக்கு? யோக சூத்திரம் சொல்லுது, தீர்க்க காலம், நைரந்தரியம், சத்கார ஆசேவிதோ திருட பூமிகி வந்துரு. அபியாசம் பண்றோம் அப்படின்னா ஒரு நாள்ல 2 நாள்ல ஆகுமா சுவாமி? படிக்கிறதுக்கே எவ்வளவு காலத்தை நம்ம கொடுத்துருக்கோம், எத்தனை வருஷம் கொடுத்துருக்கோம், யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டிகிரியை வாங்குறதுக்கு, ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்குறதுக்கு எவ்வளோ காலத்தை கொடுத்துருக்கோம், எவ்வளோ கண்டஸ்தம் பண்ணிருக்கோம், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அப்பா, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தலையை பிச்சுக்கிட்டு படிச்சிருக்கோம். எத்தனை தியரியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளுக்குள்ளார கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் வந்து மோட்சம் மட்டும் ஈஸியாக வேணும் அப்படின்னா அதெல்லாம் இல்லை. அப்ப தீர்க்க காலம், நீண்ட காலம் அபியாசம் பண்ணணும். கூட வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா சதா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அபியாசத்தை விடாம இருக்கணும். நீண்ட காலம் அபியாசம் வச்சுக்கணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலேஜ் எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா சத்காரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 4 கண்டிஷன் சொல்லுது. வித்யா, ஸ்ரத்தையா, தபசா, பிரம்மச்சரியேன 4 கண்டிஷனை வந்து பாத்தீங்கன்னா உள்ள கொண்டுட்டு வரணும். நல்ல ஸ்ரத்தையோட, நல்ல ஓங்காரத்தை பத்தி நல்ல நாலேஜை வந்து உபனிஷதங்கள் மூலமா நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, நல்ல இந்திரிய நிகிரகத்தை கொண்டு வந்து தபஸ் பண்ணி விஷயங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு, வித்ரா பண்ணிட்டு, நல்ல பிரம்மச்சரியத்தோடு பிரம்மத்தையே அடையணுன்ற இச்சையோடு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் அபியாசத்தை பண்ணட்டும் சொல்லியாச்சு. சரி, இந்த அபியாசத்தை பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா மனோ யச்சேத் ஜிதஸ்வாசோ. முதல்ல என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா ஜிதஸ்வாசம் அப்படின்னு இருக்கு. ஜிதஸ்வாசம் அப்படின்னா டீக்காக்காரர் என்ன எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சகர்ப்ப பிராணாயாமத்தோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணணும்ன்றதை இதை இண்டிகேட் பண்ணுது. ஓங்காரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா டீக்கார சொல்றார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விதிவத்து என்ன சொல்ற ஜபகர்மம் பிராணாயாமம் வக்தும் ஜப்பியமாக. ஜபகர்ப்பம், ஜபகர்ப்பம்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிராணாயாமத்துல 2 விதம் இருக்கு. என்னது? சகர்ப்ப பிராணாயாமம், நிஷ்கர்ப்ப பிராணாயாமம்னு 2 சொல்றோம். மந்திரத்தோட காயத்ரியோட, நித்திய காயத்ரியில எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்தோட தான் பிராணாயாமம் பண்றாங்க. அதுக்கு பேர் சகர்ப்ப பிராணாயாமம்னு பேர். இதே முமுட்சுவா இருக்கிறவன் என்ன பண்ணணும்? ஓங்காரத்தை சொல்லி பிராணாயாமத்தை இத்தனை ஓங்காரம் இன்ஹேல், இத்தனை ஓங்காரம் எக்ஸேல், இத்தனை ஓங்காரம் கும்பகம் பண்றது, ஹோல்டு பண்றது அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டு இந்த ஓங்காரத்தோடு சேர்ந்து பிராணனை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும்? ஜிதஸ்வாசக, மெதுவா 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 பிராணனை ஜெயிக்கணும். மனசை வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 10 ரவுண்டோ 15 ரவுண்டோ 20 ரவுண்டோ வச்சுக்கணும். பிராணாயாமத்தை மெதுவா 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 அபியாசம் பண்ணி சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? தீர்க்க சூக்ஷ்மம். இதான் முதல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தோட முதல் பிரயோஜனம் தீர்க்க சூக்ஷ்மம்னு பேர். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணனை இழுத்து 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 எலாஸ்டிக் மாதிரி நல்லா இழுக்கிறது. அந்த எலாஸ்டிக் எப்படி நல்லா இழுக்கிறோமோ அதே மாதிரி இந்த பிராணன் நீண்டு போக நீண்டு போக நம்மளோட சுவாசத்தை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அது சூக்ஷ்ம தன்மையை அடையும். சூக்ஷ்மத்தன்மை அடையும் போது வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பிராணன் சூக்ஷ்மமாச்சுன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா பியூர் ஆக்சிஜன். பியூர் ஆக்சிஜன் பிராணவாயு என்ன ஆகும்? சுத்தமான பிராணவாயு ஆயிடும். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுஷும்னா நாடி வழியா மேல நோக்கி போக ஆரம்பிக்கும். இந்த இடா பிங்களாக்கு நடுவுல இருக்கிற சுஷும்னா நாடி, புருவமத்திக்கு நடுவுல இருக்கிறது சுஷும்னா நாடிக்கு உங்களுடைய பிராணன் போக ஆரம்பிச்சிருச்சுனாவே மனசு வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிடும். மனோ யச்சேத், ஜிதஸ்வாசோ மனோ யச்சேத். பிராணனை ஜெயித்தவன் என்ன பண்ணணும்? ஜெயிச்சவன் என்ன அர்த்தம்? தீர்க்க சுவாசத்தை கொண்டு வந்தவன், தீர்க்கமா அதே நேரத்தில் சூக்ஷ்மமா பிராணனை அடைந்தவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா மனோ யச்சேத், மனதை அடைக்கட்டும், தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரட்டும். இந்த ஓங்கார உபாசனையோட சேர்ந்து பிராணனையும் சேர்ந்து பண்ணும்போது மனசு அடங்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டு என்ன பண்ணக்கூடாது? பிரம்ம பீஜம் அவிஸ்மரன். பிரம்ம பீஜம்னா பிரம்மத்துக்கு பீஜம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஓங்காரம், சப்த பிரம்மம்னு இதுக்கு பேரு. இந்த பிரம்ம பீஜம்னு சொல்லக்கூடிய ஓங்காரத்தை அவிஸ்மரன், மறக்காம என்ன பண்ணணும்? 24 மணி நேரமும் உபாசகன் என்ன பண்ணணும்? கீதால சொல்லியிருக்கு, ஓமித்ய தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர யுத்யச்ச. அதே திரும்ப வேற முண்டக்கத்துல சொல்லுது,
அப்புறமத்தே ஓங்காரம் இதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லும்போது பிரணவோ தனு, பிரணவத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனுவா வச்சுக்கோ, தனுஷா வச்சுக்கோ, மனோகி இது ஷரோ ஆத்மா, இந்த மனசை வந்து ஷரமா வச்சுக்கோ, அம்பா வச்சுக்கோ. அப்பிரமத்தேன வேத்தவ்யம் ஷரவத்தன்மையோ பவே. அப்பிரமத்தேன அப்படின்னா என்ன பண்ணணும், எந்த ஒரு கவனக்குறைவும் இல்லாம உபாசகன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சமயம் விட்டு போகாம இந்த ஓங்காரத்திலேயே மனசை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம அதே தாட் அறியுமே இது பண்ணிக்கிட்டே இருக்கணும், அபியாசம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் கீதால சொல்லும்போது சொல்றாரு என்ன பண்றாரு அப்படின்னா முண்டக்கத்துல ஓங்காரத்தை இது பண்ண சொல்லியிருக்கு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா கீதால சொல்லும்போது சொல்றாரு யுத்திய சென்ற தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர, எல்லா காலங்களிலும் அந்த ஓங்காரத்தை சொல்லி என்னையே நினைச்சுக்கிட்டு யுத்தத்தையும் செய்ய அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப யுத்தம் பண்ண போறதில்ல நம்ம, இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் இப்பவே எல்லா காரியத்திலையும் ஓங்காரத்தை கொண்டுட்டே வரீங்கன்னு வச்சுங்க. அப்ப உபாசனைக்கு உட்காரும் போது என்ன ஆகும், அவ்வளவுதான் ஃபுல் டைம் உங்களால எல்லா விவகாரத்தையும் விட்டுட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா நல்ல முறையில வந்து ஓங்காரம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும், நல்லா போயிட்டே இருக்கும். அவிஸ்மரன் அப்படின்னா மறந்துடாம பண்ணணும். அது அப்புறம் 18வது ஸ்லோகம் சொல்லு, நியச்சேத் விஷயேப்யோக்ஷான் மனசா புத்தி சாரதிஹி மனக் கர்ம விராக்ஷிப்தம் சுபார்த்தே தாரயேத் தியா. நியச்சேத் விஷயேப்யோக்ஷான் மனசா புத்தி சாரதிஹி மனக் கர்ம விராக்ஷிப்தம் சுபார்த்தே தாரயேத் தியா. நியச்சேத், எங்கெல்லாம் எச்சேத்துன்னு வருதோ, எச்சேத்துனா லயம் செய்யட்டும், கண்ட்ரோல் பண்ணட்டும் அப்படின்னு அர்த்தம். கண்ட்ரோல் பண்ணி காரியத்தை காரணத்துல ஒடுக்கிறது. அப்ப இந்திரியங்களை என்ன பண்ணணும், விஷயங்களை இந்திரியங்கள லயம் பண்ணணும், இந்திரியங்களை மனசுல லயம் பண்ணணும், மனச புத்தியில லயம் பண்ணணும். புத்திய வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்து சகுண ஈஸ்வரன் இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், சகுணத்துல. அதே வந்து தாண்டி போனீங்க அப்படின்னா அந்த சகுணத்தையும் விட்டுட்டு பிராணனையும் விட்டுட்டு என்ன பண்ணணும், நிர்குணத்துல அகம்ன்ற புரணத்துல லயம் பண்ணணும். இதான் லய பிரக்கிரியான்னு பேர். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எச்சேத் போன இதுல மனோ எச்சேத்துன்னு இருந்துச்சு, இந்த இடத்துல நியச்சேத் விஷயேபியோ அக்ஷான். மனசை அடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா தமம் வேணும் சாமி, இந்திரிய நிகிரகம் வேணும். கீதால சொல்லும் போதே சொல்றாரு மனசை அடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனா 3வது சாப்டர் சொல்றாரு, தஸ்மாத் தம் இந்திரியேபிய தஸ்மாத்வம் இந்திரியான்யதம் நியம்ய பரதர்ஷப. ஏ அர்ஜுனா, முதல்ல மனசை அடக்கிறதுல கண்ட்ரோல் பண்ணாத, என்ன பண்ண அப்படின்னா இந்திரியங்களுக்கு ஃபீடிங் பண்ற பைப் லைன் எல்லாத்தையும், மனசுக்கு போற பைப் லைன் எல்லாத்தையும் கட் பண்ணு. பைப் லைன் எது அப்படின்னா இந்த இந்திரியங்கள் தான் விஷயங்களை கொண்டு போய் மனசுக்கு கொடுத்து மனசு வந்து எதையோ சிந்திச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன பண்ணணும், நியச்சேது விஷயேபியோ அக்ஷான். அக்ஷான் அப்படின்னா இந்திரியங்கள்னு அர்த்தம். இந்த இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா விஷயபியோ நியச்சேத், விஷயங்கள்ல இருந்து ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்றது. எங்கேயாவது ஏகாந்தத்துல உட்கார்ந்துக்கிட்டா ரொம்ப நல்லது, போனை தூக்கி செல்போனை தூக்கி ஓரமா வச்சிடுறது, போனையும் தூக்கி போட்டுறது. ஏதாவது தகவல்னா நேரா வந்து சொல்லுங்க, எனக்கு இந்த உலகத்தோட எந்த சம்பந்தமும் இல்லை, பகவானுக்கும் எனக்கு தான் சம்பந்தம், நேரா வந்து பேசு. முன்னாடி காலத்துல அப்படிதான் இருந்தோம், போன் இல்லாம தானே இருந்தோம் முன்னாடி. போனோடைய பிறந்தோம், போனோடைய வாழ்ந்தோம் நம்ம, அப்படிலாம் இல்லை. அப்ப எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது, வெறும் விஷயங்கள்ல இந்த நிவர்த்தியாய் ரொம்ப கஞ்சி, நல்லா பைத்தம்பருப்பு கஞ்சி எடுத்து பண்ணோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு கைப்பிடி பச்சரிசியும், ஒரு கைப்பிடி வந்து பாசிப்பருப்பையும் போட்டிங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் 4 கிளாஸ் தண்ணியை வச்சிங்க அப்படின்னா அற்புதமான கஞ்சி ரெடி ஆயிடும். ஒரு தேங்காவை திருவி போட்டிங்க அப்படின்னா, ஒரு தேங்காய் பூ எடுத்து மேலே போட்டிங்கன்னா ஒரு 4 கிளாஸை குடிச்சிங்கன்னா, 4 கிளாஸ் ரொம்ப அதிகம், 3 கிளாஸ் குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான். உங்களுக்கு மனசுல ஒரு விகாரம் வராது. காலையில சாப்பிட்டீங்கன்னா சாயந்தரத்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தோணாது. அரிசியும் வெறும் பருப்பு, இவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. உடம்புக்கு தேவையானது கொஞ்சோண்டு தேங்காய் போட்டிங்கன்னா சூப்பர். சாயந்தரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கைப்பிடி வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டு ஒரு 4 மணி போல் என்ன பண்ணணும், 2 கைப்பிடி இதை பாட்டு ஒரு கொஞ்சோண்டு என்ன பண்ணணும், தண்ணியை குடிச்சிட்டு வேலையை முடிச்சிடணும். அவ்வளோதான் உணவு. இதுக்கு மேலே உணவே இருக்கக்கூடாது.
காலையில் ஒரு 8 மணிக்கு ஒரு ஃபுட்டு, அப்புறம் ஈவினிங் ஒரு 4 மணிக்கு ஒரு 2 வேர்க்கடலை ஒரு வாழைப்பழம் ஏதாவது சாப்பிட்டு வேலையை முடிச்சிடும். எப்படி இருக்கும் மனசு அப்படின்னா, இந்திரியங்களில் வந்து மனசு போகவே போகாது. உணவு மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறது பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வீடியோ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சதா ஓம்லேயே நிற்கிறது. ஓம் 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 ஓம்ல இல்லை, ஓம்ல ஓம் 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 ஓம்ல நிற்கக்கூடாது. ஓமை விட்டு வெளில வந்துடணும். அப்போதான் ஓம்ல நிற்க முடியும். ஓம்லயே வந்து சதா காலம் நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மனசா புத்தி சாரதி, மனசுனால வந்து பார்த்தீங்கன்னா நியச்சேத்து விஷயேபியோ அக்ஷான். இந்த இந்திரியங்களை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசுதான் கடிவாளம். பிரகிரகமே வச்ச கட்டோபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரத கல்பனா பண்ணப்பட்டிருக்கு. இந்த தேகத்தையே ரதமா சொல்லும் போது இந்த மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 குதிரைகளை பூட்டி வச்சிருக்கிற எது கடிவாளம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு, பிரகிரகம் அப்படின்னு பேரு. இதே வந்து பார்த்தீங்கன்னா யாரு அந்த சாரதி அப்படின்னா புத்திம் து சாரதிம் வித்தி. சாரதி வந்து பார்த்தீங்கன்னா புத்தி, விவேக புத்தி. இப்போ நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்கறதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த புத்தியோட தத்துவத்தை நான் வந்து என்ன பண்றேன், மெதுவாக தூண்டி விட்டு இதுல பதிவை பண்றேன் உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த விவேகம் வரணும். இதெல்லாம் போய் இதெல்லாம் என்னை வந்து இந்திரியங்கள் தான் என்னை நாசப்படுத்துது, இதுதான் சத்ரு அப்படின்னு நல்லா தீர்மானம் பண்ணிக்கிட்டு புத்தியில நல்ல ஒரு ஹோல்டு வந்துடும். புத்தி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த புத்தின்ற சாரத்தியை வச்சுக்கிட்டு மனசுன்ற கடிவாளத்தை கண்ட்ரோல் கொண்டு வந்து அந்த மனசுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 குதிரைகள்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களையும் என்ன பண்ணணும், விவேக புத்தியினால் புத்தி சாரதி, புத்தின்ற சாரதியை வச்சுக்கிட்டு மனதின் பிரகிரகம் சொல்ல கடிவாளமாகிய மனதை வச்சுக்கிட்டு அக்ஷான் விஷயேபியோ நியச்சு, இந்திரியங்களை விஷயங்களிலிருந்து கண்ட்ரோல் பண்ண வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், லயம் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் இந்திரியங்கள் ப்ராப்ளம் இல்லை சுவாமி. அதுக்கப்புறம் வாசனை இருக்கா மனசுக்குள்ளார, உள்ளுக்குள்ளார மனசுல இருக்கக்கூடிய வாசனைகள் என்ன இருக்கும், மனக்கருமபிராட்சித்தம். இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா கண்ண மூடி உட்காந்து அது பண்ணா நல்லா இருக்கும்ல, சாமியோடைய கிளாஸ் கேட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அப்படின்னு கண்ண மூடி உட்காந்து ஓங்காரம் சொல்லும் போது தான் கிளாஸ் கேட்ட நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கண்ண மூடி உட்காரும் போது தான் ஒரு பூஜை பண்ணா நல்லா இருக்கும்ல, நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்தே இருக்குமே, ஒரு பூஜை பண்ணா நல்லா இருக்கும்ல, இப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தா நல்லா. இதெல்லாம் என்னோட அனுபவத்துல நடக்கிறது. அதான் நான் சொல்றேன், முன்னாடி ஆரம்ப காலத்துல இதான் நடக்கும். எப்பெல்லாம் கண்ண மூடி உட்கார்றமோ ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார என்ன ஆயிடும், மனசு வந்து பாத்தீங்கன்னா கருமத்தினால என்ன பண்ணும், சஞ்சலத்தை அடையும். அதான் சொல்லுது மனக்கருமபிர் ஆக்ஷிப்தம். கரும வாசனையினால மனசு என்ன பண்ணும், ஏற்கனவே நிறைய கருமம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம டே டு லைஃப்ல என்ன கருமம் பண்றோமோ அதை பண்ண சொல்லும். கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு 1/2 மணி நேரத்துக்கு மேல தாங்க முடியாது. மனசுக்குள்ளார கரும வாசனையினால இந்த மனசு சஞ்சலத்தை அடையணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா தாரையேத்து சுபார்த்தே தியா, இந்த விவேக புத்தியை வச்சுக்கிட்டு ஐயோ இத்தனை வருஷம் வீணா போச்சு, ஐயோ பகவான் ஆரம்பத்துல இருந்தே நான் வந்து தாரணை பண்ணியிருக்கலாமே, தியானம் பண்ணியிருக்கலாமே, வயசாகி போச்சு, இப்பவும் ஏமாந்தோம் அப்படின்னா கடைசி காலம் வரைக்கும் போயிடும், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு 1/2 மணி நேரத்துக்கு மேல நம்ம ஜீவனம் போக மாட்டேங்குது. 1/2 மணி நேரத்தோட நம்ம உபாசனை முடிஞ்சு போகுது. இது வந்து மோட்சத்துக்கு பத்தாது, பகவான் அடையிறதுக்கு பத்தாது. 24 மணி நேரமும் சுவாசம் விடும் போதெல்லாம் ஓங்காரத்தோட இணையணும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் பகவானை அடையணும், அதுக்கு வந்து ஓங்கார உபாசனை முக்கியம் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், நல்ல விவேக புத்தியினால தாரையேத், நல்ல ஓங்காரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தாரணை பண்ணட்டும். சுபார்த்தே தாரையேத், நல்ல சுபமான விஷயத்துல. எது சுபமான அர்த்தம் அப்படின்னா இந்த ஓங்காரம் தான் சுபம். நல்ல ஈஸ்வரனோட விஷயத்திலேயே தாரணையை செய்யட்டும் சொல்லியாச்சு. இதுக்கு அப்புறம் 19வது ஸ்லோகம். இதுக்கு பக்கத்துல வந்து கட்டோபனிஷத்து 3:9 எழுதிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த 18வது ஸ்லோகத்துக்கு பக்கத்துல கட்டோபனிஷத் 3:9 எழுதிங்க. விஜ்ஞான சாரதிர் யஸ்து மன பிரக்ரஹவான் நரஹ சோத்வன பாரமாப்னூதி தத் விஷ்ணு பரமம் பதம். அற்புதமான ஸ்லோகம், ஒரு பெரிய ரத கல்பனா. 8-10 ஸ்லோகங்களை சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்றேன். விஜ்ஞான சாரதிர் யஸ்து. விஜ்ஞான அப்படின்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உப்மா பண்றது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் உப்மா பண்றதுக்குள்ளார இறங்கணும். இல்லைன்னா உப்பா பண்ண தெரியாதவனுக்கு என்ன வரும், பேஸ்ட் தான் கிடைக்கும். போஸ்ட் ஓட்டுறதுக்கான பேஸ்ட் தான் கிடைக்கும், உப்பா பண்ண தெரியாது. உப்பா பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ரவையை வறுக்கணும். ஃபர்ஸ்ட் நாலேஜ் அது கிடைக்கணும்.
ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் ஒவ்வொரு வஸ்துலேயும் ஒரு டெக்னிக் இருக்கு. நமக்கு தெரியாம எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படின்னா எங்கேயாவது போய் மாட்டிப்போம். அப்போ விஞ்ஞானவான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குருநாதர் மூலமா சாஸ்திரத்தை படிச்சு இப்போ நான் சொல்றேன்ல ஒவ்வொரு விஷயத்தையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஆப்ஸ்டக்கல்ஸ் வரும், எப்படிலாம் அதை வந்து யுக்தி மூலமா எப்படி அதை ஓவர் கம் பண்றது, இதெல்லாம் சொல்லி கொடுத்த லெஃப்ட் போ ரைட்டு போ அப்படின்னு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துக்கிட்டே வரேன் இந்த சாஸ்திரத்தை படிக்கிறது மூலமா. அப்ப மெதுவா 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 ஒருத்தருக்குள்ளார விஞ்ஞானம், இந்த புத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலேஜ் வந்துடும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மாதிரி இன்னர் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும். அந்த நல்லா தெரிஞ்ச சாரத்தியை வச்சுக்கிட்டு விஞ்ஞான சாரத்தியர் எஸ்து எவன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஜமானன், இந்த ஆத்மா வந்து எஜமானன். இந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா புத்தின்ற ஒரு அறிவுள்ள விஞ்ஞானத்தை உடைய அறிவுடைய டெக்னாலஜி தெரிஞ்ச ஒரு புத்தியை வச்சுக்கிட்டு சாரத்தியை வச்சுக்கிட்டு மனப்பிரகிரகவா நரக, அந்த புத்தியினால இந்த மனசுன்னு சொல்லக்கூடிய கடிவாளத்தை கையில கிரகணம் பண்ணிக்கிட்டு, கடிவாளத்தை விட்டுட்டீங்கன்னா குதிரை எங்கேயாவது போயிடும். நல்ல மனசை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு சோ அத்வன பாரமாப்னோதி, எவன் வந்து பார்த்தீங்கன்னா மோட்ச மார்க்கத்தை நோக்கி போறானோ சோ அத்வனக, அவன் இந்த சம்சார மார்க்கத்திலிருந்து பரமாப்னோதி பாரமாப்னோதி, இந்த ஊர்ல இருந்து இந்த சம்சாரத்தோட இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்கின்றான். தது விஷ்ணு பரமம் பதம், அதுதான் விஷ்ணுவினுடைய பரமபதம் அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்லுது. அப்போ நம்ம பகவானை அடையணும் அப்படின்னா இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் மனோ நிகிரகம், அதுக்கப்புறம் அந்த புத்தியோட கையில இந்த ரெண்டும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைச்ச விஷயத்துல மனசை தாரணையில கொண்டு போறீங்கன்னா நல்ல தாரணை ஃபிக்ஸ் ஆகும். நல்ல ஈஸ்வரனையே சாயுஜ்ய பதவியை அடைஞ்சு நம்ம பரம பதத்தை அடையலாம் அப்படின்னு எங்க சொல்லுது கட்டோபனிஷத்துல யம தர்மராஜா சொல்றாரு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 19வது ஸ்லோகம் வந்துருக்கு. சரி, உட்கார்ந்தாச்சு, ஆசனத்துல பிராணாயாமமும் பண்ணாச்சு. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றார், தத்ரை காவயவம் அத்யாயேத் அவ்யுச்சின்னேன சேதசா, தத்ரை காவயவம் தியாயேத் அவ்யுச்சின்னேன சேதசா, அவ்யுச்சின்னேன சேதசா மனோ நிர்விஷயம் யுக்த்வா, மனோ நிர்விஷயம் யுக்த்வா ததக் கிஞ்சன நஸ்மரேத், ததக் கிஞ்சன நஸ்மரேத் பதம் தத்பரமம் விஷ்ணோர் மனோ யத்ர பிரசீததி, பதம் தத்பரமம் விஷ்ணோர் மனோ யத்ர பிரசீததி, தத்ரைகாவயவம் தியாயேத் அவ்யுச்சின்னேன சேதசா மனோ நிர்விஷயம் யுக்த்வா ததக் கிஞ்சன நஸ்மரேத் பதம் தத்பரமம் விஷ்ணோர் மனோ யத்ர பிரசீததி. அற்புதமானது. விட்டுட்டு வந்து எனக்கு அப்படியே இதெல்லாம் படிக்கும்போது ஐயோ நம்ம இழந்துட்டோமே, நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழிகாட்டி இல்லாம போயிட்டாங்களே. சனாதன தர்மம் எப்படிப்பட்ட தர்மம் பாருங்க, எல்லாம் சொல்லி வச்சிருக்கு. என்ன பண்ணணும்னா எல்லா இப்போ கோயிலெல்லாம் பார்த்தா அந்த தியான மண்டபம்லாம் காலியாக கிடக்கும். கோயிலில் பெரிய எல்லா கோயில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுற்று வட்டாரத்தில் அந்த மண்டபம் இருக்கு பார்த்தீங்களா, எதுக்காக தூணை வச்சு மண்டபம் பண்ணியிருக்கு அப்படின்னா தியானத்துக்கு சார். அழகா ஒவ்வொருத்தரும் அங்கங்கே உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வவ்வால் தான் கூடு கட்டியிருக்கு, எல்லா இடத்துலையும் வவ்வால் தியானம் பண்ணிட்டு இருக்கு, எல்லா இடத்துலையும் வவ்வால் தான். ஆனா எப்படி இருக்கு தெரியுங்களா, இப்ப கூட கோயில்கள் நான் அப்படி அடிக்கடி பாக்குறேன், அந்த பிரகாரங்கள்லாம் பாத்தீங்கன்னா அற்புதமா இருக்கு. எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம். 50 வயசுக்கு மேல சாமியை போய் தரிசனம் பண்றது, கோயிலுக்குள்ளார போறோம், கோயிலுக்குள்ளார போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நல்லா மனசுக்குள்ளார ஐயா நீங்க பாருங்க, இப்ப அடிச்சுக்கிற மாதிரிலாம் அடிச்சுக்க மாட்டான். புத்திசாலியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒவ்வொருத்தரும் இருந்து நீங்க பாருங்க, நல்லா பாருங்க, தெரியுதா சுவாமி, தெரியுதா உங்களுக்கு, நானும் பாக்குறேன் நீங்களும் பாருங்க, நல்ல கண்ணார மனசு நிறைய என்ன பண்ணுங்க, உள்வாங்குங்க, நல்ல தரிசனம் பண்ணி. கும்பகோணத்து பக்கத்துல போனீங்கன்னா இன்னும் கோயில்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. கும்பேஸ்வரர் கோயிலே அப்படிதாங்க இருக்கு. ஒருத்தர் இல்லை, நாங்கள் பாட்டுக்கு நின்று பார்த்துக்கிட்டே இருந்தோம். அம்பாள் ரொம்ப அருமையான விசேஷம். அம்பாள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சௌந்தரியமா இருப்பாங்க கும்பேஸ்வரர் கோயில். உப்பிலியப்பன் கோயிலில் போனீங்கன்னா ஆளே இல்லை. உப்பிலியப்பன் கோயில் பாட்டுக்கு தனியாக ஏகாந்தமா இருப்பார், நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இதுல போனீங்க அப்படின்னா தியாகராஜரை போய் பார்க்க போனீங்க அப்படின்னா திருவாரூருக்கு ரொம்ப அற்புதம். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மூலையில உட்கார்ந்துக்கிட்டு வேணாலும் தியானம் பண்ணலாம், அது மாதிரி இருக்க இடங்கள்லாம்.
அப்ப சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி காப்பி பண்ணி என்ன பண்ணணும், உள்ளுக்குள்ளார பேஸ்ட் பண்ணி மனசார பார்த்து என்ன பண்ணணும், தத்ர ஏக அவயவம் தியாயே. நான் 2வது கிளாஸ்ல இப்ப போயிட்டு இருக்கு யோக சூத்திரத்தோட கிளாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கு, அஷ்டாங்க யோகத்தை பத்தி கபில முனிவர் வந்து அம்மாவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு அங்கங்களையா தாரணை பண்றதுக்கான மெத்தட் சொல்லிட்டு இருக்கோம். ரெண்டும் ஒரே பாடம் மாதிரி தான் போகுது பாருங்க. அப்ப விஷ்ணு பகவானோட முழு உருவத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து பார்த்து ஒரு பிக்சரை வாங்கி வச்சுக்கிட்டு வீட்டுல ஏகாந்தத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முழுசா முதல்ல நேற்று தான் பாடம் பார்த்துருக்கோம், நேற்று யோக சூத்திரத்துல பாடம் பார்த்துருக்கோம் பாகவத கிளாஸ். என்ன பண்ணிருக்கோம், முழுசா சமக்ராங்கத்தை பார்த்துட்டு முதல்ல பூர்ண அங்கத்தோடு சுவாமியை பார்த்து நல்லா உள் வாங்கிக்கிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு அங்கம் அங்கம் அங்கமா நான் சொல்லியிருக்கேன்ல, வியஸ்த உபாசனா சமஸ்த உபாசனா முதல்ல பூர்ணமா பார்த்துடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அவயவங்களையும் பர்டிகுலரா எங்க இருந்து ஆரம்பிக்கணும், சுவாமியோட பாதார விந்தத்தில இருந்து ஆரம்பிக்கணும். நேற்று யோக சூத்திரம் கிளாஸ் யாராவது பாகவதம் நேற்று போட்டிருக்கு, நேற்று பாகவத கிளாஸ் போய் பார்த்தீங்க அப்படின்னா இப்ப இதுதான் பேசுது. முதல்ல சுவாமியோட பாதார விந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்றது, அதுக்கப்புறம் அவரோட முழங்கால பண்றது, அப்புறம் அவரோட ஹிப்பை பார்க்கறது, அதுக்கப்புறம் நாபியை பார்க்கறது, சுவாமியோட ஹிருதயத்தை பார்க்கறது, சுவாமியோட வதனத்தை பார்க்கறது, முகத்தை பார்க்கறது, சுவாமியோட வாயை பார்க்கறது, சுவாமியோட மூக்கை பார்க்கறது, சாமியோட கண்களை பார்க்கறது, சாமியோட கிரீடத்தை பார்க்கறது, அப்படின்னு எல்லாத்தையும் கௌஸ்துப மணியை பார்க்கறது, ஸ்ரீவத்சத்தை பார்க்கறது சுவாமியோட, இப்படி ஒவ்வொரு அவயவங்களையும் தத்திர ஏக அவயவம் தியாயி நல்லா தியானம் செய்யட்டும். எப்படிப்பட்ட தியானம், அவ்யுச்சின்னேன சேத்தசா. இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா கட்டாகாம தைலதாரை மாதிரி விச்சின்னமாகிறது அப்படின்னா துண்டுபடுறது, வேற வேற விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ஷன், எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக தான் பிராணாயாமத்தை முதல்ல பண்றது, அதுக்காக தான் ஏகாந்தத்துல உட்காந்துக்கிறது. நல்ல கிளியில சப்தம் கேட்டுச்சு நான் டிஸ்டர்பே ஆக மாட்டேங்குது. ஜபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தீங்கன்னா ஏகாந்த தேசத்துல உட்காந்தீங்கன்னா கிளியோ இல்ல சின்ன சின்ன குருவி இதெல்லாம் வந்து கத்துச்சுன்னா நமக்கு இல்லை. ஆனா மனுஷன் வந்து பேசுனா டிஸ்டர்ப் ஆகுது. மனுஷன் வந்து பேசுனாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணுது, நமக்கு உள்ளுக்குள்ளார கண்டதையும் உண்டுபடுது விகாரத்தை. அப்ப மனுஷங்க சஞ்சாரம் இல்லாம ஏகாந்தத்துல இருந்துகிட்டு நல்ல ஒரு மண்டபத்துல பாலடைஞ்ச மண்டபத்துல எதுலயோ இருந்துகிட்டு ஆனந்தமா இல்ல ஒரு சின்ன குடிசையில இருந்துகிட்டு ஏகாந்தமா இருந்துகிட்டு என்ன பண்ணணும், சுவாமியோட ரூபத்தை மட்டும் ஃப்ரண்ட்ல வச்சுக்கிட்டு நல்லா ஒவ்வொரு அங்கமா பார்த்து தைலதார மாதிரி வேற எந்த சிந்தனையும் வராம வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவானிடத்துல தியானம் பண்ணட்டும். அப்புறம் மனோ நிர்விஷயம் யுக்துவா மெதுவா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுனத்துல மெதுவா பண்ணி 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 ஒரு சாமர்த்தியம் வந்துடும். ரூபம் வச்சிருக்கோமா, நாமம் ரூபம், இந்த ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா பண்ணி 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 உங்களுக்கு மெதுவா மனசு வந்து மெதுவா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா சகுனத்துல நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகும். சவிதர்க்கம் நிர்விதர்க்கம் சவிச்சாரம் நிர்விச்சாரம் சானந்தம் சாஸ்மிதா வரைக்கும் போகும். 6 விதமான சவிகல்ப சமாதிகள் சொல்லப்படுது ஏகாகிர சித்தத்துல. இந்த ஏகாகிர சித்தம் நல்லா மெச்சூரிட்டி ஆக 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 கடைசியில என்ன ஆகும் கேட்டீங்கன்னா அந்த ரூபமும் வந்து பாத்தீங்கன்னா கலந்து போயிடும், ரூபமும் இல்லாம போயிடும். ரூபம் இல்லாம போச்சு அப்படின்னா மனோ நிர்விஷயம் யுக்துவா மனசுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயமும் இருக்காது. ஐயோ என்ன விஷயமும் இருக்காதானா, இல்ல நீங்க எந்த ஈஸ்வரனை பார்த்து இது பண்றீங்களோ அந்த ஈஸ்வரன் என்ன ஆவார்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூபமும் ஒரு நாமமும் அந்த தத்துவத்துல போய் லயமாயிருக்கு. எந்த தத்துவம், பிராணன். ஏகோ தேவதா பிராணோ தேவதா. மெதுவா நீங்க தியானம் பண்ண அந்த தியான வஸ்து என்ன பண்ணும், சுவாமியோட படத்தை தியானம் பண்ணீங்கல்ல, அந்த தியானம் பண்ண அந்த வஸ்து என்ன ஆகும்னா பிராணன்ல போய் மெதுவா லயமாயிடும். வெறும் பிராணன் மட்டும் போயிட்டு இருக்கும். மனசு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு நாம ரூப விஷய சிந்தனையும் இல்லாம போயிடும். அந்த நிர்விஷயமா ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் அமனீபாவம் அப்படின்னு பேர். உண்மணீபாவம்னு பேர், அமனீபாவம்னு பேர். உண்மணி பாவத்துக்கும் அமனி பாவத்துக்கும் என்ன சுவாமி வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ரூபத்திலேயே பக்த மகான்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, கிருஷ்ணனோட ரூபத்திலேயே மயங்கி, உண்மணி பாவம்னா போதை சாப்பிட்ட மாதிரி, நல்ல கஞ்சாவை சாப்பிட்ட மாதிரி. எங்கேயாவது காசிக்கு போனீங்க அப்படின்னா லசி குடிங்க. லசியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு.
நல்ல வெரைட்டிலாம் இருக்குது. ஒரு சூப்பராக இருக்கிற வெரைட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்லாம் கூட மறந்து வச்சுருக்காரு. ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது லஸ்ஸி. அவன் கேட்பான், என்னன்னு கேட்பான் அப்படின்னா, நீங்கள் தாங்குவீங்களா அப்படின்னு கேட்பான். ஒரு 250 ரூபாய்க்கு ஒரு லஸ்ஸி இருக்குது. பாங்க்லேயே இந்த மீடியம், ரொம்ப சூப்பர், அது இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 3 வெரைட்டி வச்சுருக்கான். அதில் இருக்க நீங்கள் சூப்பராக இருக்கிற அந்த லஸ்ஸியை எடுத்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும் அப்படின்னா 2 நாளுக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. உங்கள் கேலண்டரில் 2 நாள் காணா போயிடும். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா உன்மத்தம் ஆயிடுச்சு, பைத்தியம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நார்த் இந்தியாவில் சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊமத்தன் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஊமத்த செடி இருக்குல்ல, சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது. ஊமத்த செடியிலேருந்து ஒரு பூ வரும் பார்த்தீங்களா, சிவபெருமானை ரொம்ப பிரீத்தி பண்ணக்கூடியது. அதில் ஒரு காய், ஒரு ஊமத்தங்காய் அப்படின்னு பேர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊமத்த விதையை எடுத்து அரைச்சி கஞ்சாவில் சேர்த்து விட்டுருவாங்க. 1 வாரத்துக்கு பைத்தியமாக அலைவீங்க நீங்கள். 1 வாரத்துக்கு இந்த உலகமே இருக்காது உங்களுக்கு. நர்மதா கரை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து இருப்போம். இவங்க ஏதாவது பண்ணி விட்டுருவானுங்க. இந்த மாதிரி சாதுக்கள், நாகா சாதுக்கள்லாம். ஊமத்தை அப்படின்னா உன்மத்தம் பிடிச்சிரும். நீங்க எந்த தாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊமத்தை விதையோட கஞ்சாவை எடுக்கிறீங்களோ அந்த தாட்டுலயோ 1 வாரத்துக்கு சுத்திக்கிட்டு இருப்பீங்க. உன்மத்த பாவம்னு பேரு. இப்ப நமக்கெல்லாம் இருக்கா? நமக்கெல்லாம் இருக்கு. நம்மகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா தனத்து மேலையும் ஸ்திரீ மேலையும் போக விஷயங்கள்லையும் இந்த லோக்க விஷயத்திலையும் உன்மத்தம் பிடிச்சிருக்கு. இதே ஒருத்தன் பக்தனுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரூபத்தை பார்த்து பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடும், அதை தியானம் பண்ணி உன்மத்தம் பிடிச்சிரும், பைத்தியம் பிடிச்சிரும். உன்மத்தம் பிடிச்சி போச்சு அப்படின்னா அதுக்கு பேரு உண்மணி பாவம் அப்படின்னு பேரு. எல்லா பக்த மகான்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உண்மணி பாவத்திலேயே ஜீவனத்தை கரைச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் உண்மணி பாவத்தோட அடுத்த ஸ்டேஜ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உண்மணி பாவம், அந்த ரூபமும் அதில் எதுல லயமாச்சாங்களோ அதுவும் விட்டு போச்சு அப்படின்னா நிர்விஷயமாயிடும். அமணி பாவத்துக்கு வந்து உண்மணி பாவம், அப்புறம் அமணி பாவம். அதுதான் மனோ நிர்விஷயம் யுக்துவா. மனசை வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயமா ஆக்கிட்டு ததக்கிஞ்சன ஸ்மரேத். கட்டளை பாருங்க, கட்டளை சொல்லுது, பிறகு அவன் எதையும் சிந்திக்க வேண்டாம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா எந்த விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சிந்திக்க வேணாம். அது என்னாச்சு, இது என்னாச்சு, போதும், அவ்வளவுதான். மனசு வந்து பாத்தீங்கன்னா நிர்விஷயம் ஆயாச்சு. ப்ரொஜெக்டர், இந்த மனசுதான் ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கக்கூடிய வாசனைகள் இருக்கு பாத்தீங்களா, உள்ளுக்குள்ளார பிலிம் ரோல் வாசனை. அதுதான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸ்கிரீன்ல நமக்கு நிறைய ஹீரோ, வில்லன், காமெடியன், நல்ல ஃபிலிம், கெட்ட ஃபிலிம் அப்படின்னு, சோகமான ஃபிலிம், ரொம்ப சந்தோஷமான ஃபிலிம் எல்லாத்தையும் காட்டுச்சு. நம்ம லைஃப் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு பண்ற என்னது, ப்ரொஜெக்ஷன், எல்லாம் ப்ரொஜெக்ஷன். இப்ப நம்ம பாடம் நடந்துகிட்டு இருக்கு, யார் பண்றா? நான் பாடம் கேட்கிறேன், சுவாமி பாடம் சொல்றாருன்றது கூட வந்து பாத்தீங்கன்னா என்னது, ப்ரொஜெக்ஷன். சொப்பனத்துல எப்படி அதே மாதிரி தான் இந்த மனசு பண்ற ப்ரொஜெக்ஷன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நின்று போனதுக்கு பிறகு எது மூலமா நின்று போகுது? அகார உகார மகாரம், விராட்டு ஹிரண்ய கர்ப்பர் ஈஸ்வரன், அது வரைக்கும் சகுன நாமரூபம் இருக்கும். அதை தாண்டிட்டீங்க அப்படின்னா நாமரூபம் இல்லாத நிர்விஷயமான அமணி பாவம். அகார உகாரம் மகாரம் வரைக்கும் என்னது, உண்மணி பாவம். மகாரத்துக்கு போனீங்கன்னா உண்மணி பாவம், மகாரத்தை தாண்டிங்க அப்படின்னா அமணி பாவம். நிர்விஷயமான மனதாயிடும். அதுக்கப்புறம் வேற எந்த ஒன்றையும் சிந்திக்க வேண்டாம். சிந்திக்காத நிலைக்கு என்ன பேரு? பதம் தத் பரமம் விஷ்ணுஹோ. அதுதான் விஷ்ணுவினுடைய தத் பரமம் பதம், விஷ்ணுவோட பரமபதம். அதுதான் ஆத்மஸ்வரூபம். மனோ எத்திர பிரசீத. மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரசன்னத்தை அடையுதோ, கிறிஸ்டல் கிளியரா எந்த ஒரு ப்ரொஜெக்ஷனும் இல்லாம போகுதோ, அந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணுவோட பரமபதம். அதனால சகுனத்தை பிடிச்சுக்கிட்டே நிர்குணம் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் 19வது ஸ்லோகம் சொல்லி முடிக்கும். இந்த நமக்கு கிருஷ்ணர் சொல்ற உபதேசம் எங்க எடுக்கணும் அப்படின்னா 6வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 46வது ஸ்லோகம். 6வது அத்தியாயத்துல 46வது ஸ்லோகம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ற. தபஸ்விபியோ அதிகோ யோகி. தபஸ்விகளை காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா யோகி ரொம்ப பெரியவன், சிறந்தவன். ஞானிபியோ அப்படி மதோ அதிகா. வெறும் சிரவணம் பண்ணிட்டு ஊர்ல நிறைய பேர் சுத்திட்டு இருக்கான். ஊரா போயிட்டு முக்தி அடைஞ்ச மாதிரியே ஹாயா சுத்திக்கிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு ஐயோ புருஷார்த்தம் பெரியவங்களா என்ன பண்ணிருக்காங்க, இவங்க ஹாயா முக்தி புரிஞ்சா போதும்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க போறது இங்க போறது, ஞானி மாதிரியே போஸ்ட் கொடுத்துக்கிட்டு ஐயோ என்ன பயம். அதனால வெறும் சப்த ஞானம் இருக்கிறவங்களை காட்டிலும்
யோகி வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்தவன். ஞானிபியோ அதிகோ மத, ரொம்ப உயர்ந்தவன் யோகி. கர்மிபியஸ்ச அதிகோ யோகி. கர்மிகள் இந்த உலகத்துல புண்ணிய கர்மா பண்றவங்க கம்மியா சொல்லுங்க, ஏகப்பட்ட கர்மிகள் இருக்காங்க. கர்மிகளை காட்டிலும் உயர்ந்தவன் யோகி. அதனால அர்ஜுனா நீ என்ன பண்ண அப்படின்னா, தஸ்மாத் யோகி பவ அர்ஜுன, ஏ அர்ஜுனா ஆகையினால் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை உடையவனாய யோகியாக ஆவாயாக. நீ கர்மியாகாத, கர்மத்தை தாண்டி வந்துரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வயசானவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கும் 8வது அத்தியாயத்துல 27வது ஸ்லோகத்துல சொல்ற கிரமமுக்தி சாதனம் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, அதுக்கும் சொல்ற நைதே ஸ்ருதி பார்த்த ஜானன் யோகி முஹ்யதி கஷ்டன தஸ்மாத் சர்வேஷு காலேஷு யோக யுக்தோ பவார்ஜுன. 2 மார்க்கங்கள் தான். அப்படின்னா என்ன மார்க்கம்? ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கேயே ஜீவன் முக்தி 6வது சாப்டர்ல சொல்றது, இல்ல அப்படின்னா சகுனத்தை பிடிச்சுக்கிட்டு கிரமமுக்தி. இந்த 2 மார்க்கங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. நைத்தே ஸ்ருதி பார்த்த ஜான 8:27. இந்த 2 மார்க்கங்கள் தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 மார்க்கங்கள்லயும் மோகத்தை அடைவதில்லை. இது 2 மார்க்கம். இன்னொரு மார்க்கம் என்னது? கர்ம மார்க்கம், தட்சிணாயன மார்க்கம், உத்தராயண மார்க்கம்னு 2 மார்க்கம். ஒண்ணு கர்மிகள் போகக்கூடியது, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பக்திமான்கள் யோகிகள் போகக்கூடியது. அப்போ இந்த 2 மார்க்கத்தை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்ன பண்றான், ந முக்கியத்தி யோகி. யோகி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல குருநாதர் மூலமா அந்த கீதைகள்லாம் பாகவதம்லாம் கேட்டு மோகத்தை அடைவதில்லை. அதனால என்ன பண்ணு அப்படின்னா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, ஏ அர்ஜுனா ஆகையினால் சர்வேஷு காலேஷு எல்லா காலங்களிலும் யோக யுக்தோ பவ அர்ஜுன, யோகத்தோடு கூடினவனாக ஆவாயாக. யோகம்னு என்ன அர்த்தம்? சுவாமியோட சிந்தனையிலேயே ஓம் 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 ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. சுவாமியோட சிந்தனையிலேயே ஓம் இத்தியவம் தியாயத்த கேசவம், ஓம் என்று கேசவனை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எல்லா காலங்களிலும் பகவானையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறது. அதான் யோகி பவன் சொன்ன. இதோட இன்னைக்கு போதும், டைம் ஆச்சு. 20வது சொல்லிடலாமா? நாளைக்கு பார்த்துக்கலாம், இதுவே ஹெவி. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட போதும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண.